வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மறப்போம் மன்னிப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து மல்டிப்ளெக்சரோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். மல்டிப்ளெக்சரோட செகண்ட் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் இது? 4:1 மக்ஸ். 4:1 மக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஆனந்த் சொல்லுங்க. மக்ஸ்னாலே என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பாயிண்ட் 10 டைம்ஸ் எழுதணும்னு சொன்னேன். என்ன பாயிண்ட் இது? கரெக்ட். 2 power n is to 1 with n select lines. சூப்பர். இதை மறக்கக்கூடாது நாம. ஓகே ஃபைன். ஸோ இப்போ 4:1 இருக்கு இல்லையா, அது எப்படி எழுதலாம்? 2 power 2 is to 1 அப்படின்னு எழுதலாம். ஓகே, 2 power 2 அப்படின்னா என்னோட வேல்யூ எவ்வளோ? என்னோட வேல்யூ வந்து 2. 2 power 2 தானே, அப்படின்னா என்னோட வேல்யூ 2. அப்படின்னா 2 select lines. ஓகேயா, ஈஸியாக இருக்கு இல்லையா? ஈஸியாக இருக்கு. ஸோ 4:1 மக்ஸில் வந்து 2 select lines இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிளாக் டயக்ராம் வரையலாம். ஓகேயா, ரொம்ப சிம்பிள் தான் பிளாக் டயக்ராம். ஓகே, எத்தனை இன்புட்ஸ்? 4:1. ஸோ 4 இன்புட்ஸ். 1 2 3 4. ஓகே 4. ஃபைன். எத்தனை அவுட்புட்ஸ்? எப்போதுமே ஒரே ஒரு அவுட்புட் தான். அவருக்கு பேர் வந்து ஒய்னு வச்சுக்க போகிறோம். ஃபைன். எத்தனை செலக்ட் லைன்ஸு? 2 select lines. 2 power n is to 1 with n select lines. So 2 select lines. Okay. Inputs என்ன பேர் இருக்கலாம்? Input அப்படின்னா first letter I. So I0லேருந்து ஆரம்பிங்க. I0, I1, I2, I3. Okay. Outputs என்ன? Select lines தான் S. Sன்னு பேர் வச்சுக்க போகிறோம். ரெண்டு select lines அப்படின்னா S1, S0 அப்படி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து S0, S1 கொடுக்க போகிறது இல்லை. S1, S0. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது கொஞ்சம் இது இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். சரி, அவ்வளோதான். இது பேர் என்ன? 4:1 மக்ஸ். 4:1 மக்ஸ். ஃபைன். இதுக்கு ஒரு சின்ன லாஜிக். என்ன லாஜிக் நீங்களே யோசிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. S1 S0 இருக்கு இல்லையா, S1 S0ஓட காம்பினேஷன் வேல்யூ 0 0ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து I0 சூஸ் பண்ணிடுவோம். இதே இது 0 1 இருந்துன்னு வச்சுக்கோங்க, I1. 1 0 இருந்தா I2. 1 1 இருந்தா I3. புரியுறதா? இது என்ன லாஜிக் தெரியுமா? அதே போல் தான் நம்ம ட்ரூத் டேபிளில் தான் கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் நீட்டாக எழுதிடுவோம். என்ன பண்ணியிருக்கோம்? 0 0 ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்? 0 0 0 1 1 0 1 1 தானே எழுதுவோம். அந்த மாதிரி எழுதியாச்சு. அந்த காம்பினேஷனுக்கு I0, அடுத்த காம்பினேஷனுக்கு I1, அடுத்தது I2, அடுத்தது I3, இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நீட்டாக எழுதுறதுக்கு பழக போகிறோம். ஓகேயா? இப்போ பாருங்க, பேர் கொடுத்துப்போம். S1, S0, அப்புறம் Y. ஸோ S1 S0ஓட வேல்யூ 0 0 இருந்தால் Y equal to I0. 0 1 இருந்தால் Y equal to I1. 1 0 இருந்தால் I2. 1 1 இருந்தால் I3. 1 1ஓட டெசிமல் எவ்வளோ? 3, அதனால் I3. 1 0ஓட டெசிமல் எவ்வளோ? 2, அதனால் I2. ஈஸியாக இருக்கு பாருங்கள், எழுதியிருக்கோம். ஓகே ஃபைன், எழுதியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? அவுட்புட் எக்ஸ்பிரஷன். யார் அவுட்புட்டு? Y தான் அவுட்புட் எக்ஸ்பிரஷன். இது பாருங்களேன், இன்புட்ஸ் எல்லாம் இங்கே எழுதலை. இந்த இடத்துல வந்து I0 I1 அப்படின்லாம் எழுதிக்கல. ஏன்? இது வந்து மக்ஸுக்கு மட்டும் நம்ம மக்ஸுக்கும் டிமக்ஸுக்கும் இப்படி எழுத போகிறது இல்லை. போன கிளாஸே பார்த்தோம். ஓகே, Y equal to ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. I0 இருக்கு, S1 வந்து 0, S0 0. ஸோ ஜீரோஸ்னா என்ன செய்வோம்? மேலே பார் போட்டுருவோம். S1 பார், S0 பார், I0. ஓகே, ப்ளஸ் செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. I1 இருக்கு, அப்புறம் 0 1. ஸோ 0னா S1 பார், S0, I1. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ எடுத்துக்கோங்க. I2 1 0 அப்படின்னா S1, S0 பார், I2. லாஸ்ட் ஒன் I3னா 1 1 அப்படின்னா S1, S0, I3. அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸி. இது மக்ஸ் வந்து பயங்கர ஈஸி. 2 power n is to 1 with n select lines. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம சர்க்கியூட் வரைய போகிறோம். ஸோ சர்க்கியூட் வந்து பக்கத்துலேயே ஈக்குவேஷன் எழுதிட்டு பக்கத்துலேயே வரையணும், இல்லைனா கஷ்டமாக போயிடும். பக்கத்தில் வரைஞ்சிப்போம். இங்கே வந்து இன்புட்ஸ்லாம் காமிச்சிக்கலாம். என்னெல்லாம் இன்புட்ஸு? I3, I2, I1, I0 இவங்களெல்லாம் காமிச்சிக்கணும். அப்புறம் S1ம் இருக்குது, S1 பாரும் இருக்குது, அப்புறம் S0ம் இருக்குது, S0 பாரும் இருக்குது. ஓகேயா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெர்ட்டர் போட்டு வரைய போகிறோம். ஓகே, ஸோ இன்வெர்ட்டர் போட்டுப்போம். பாருங்க, இன்வெர்ட்டரில் வந்து அந்த பபுள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பபுள் போடலன்னு வச்சுக்கோங்க, 0 மார்க்ஸ். ஓகே, I3, I2, I1, I0, அப்புறம் S1,
எஸ் நாட். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம். S1 பார் இது எடுத்துக்கோங்க. அடுத்தது S0 பார் இது எடுத்துக்கோங்க. அடுத்தது I0 எங்க இருக்கு? இங்க இருக்கு. உங்க 3 பேரையும் ஒரு AND கேட். நெக்ஸ்ட் அடுத்தது S1 பார் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்தது S0 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்தது I1 எங்க இருக்கு? I1 கேர்ஃபுல்லா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரையணும், இல்லைன்னா நம்ம தப்பா வரைஞ்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் S1 எங்க இருக்கு? S1 இங்க இருக்காரு. அது S0 பார். ஓகே. நெக்ஸ்ட் I2 எங்க? இங்க இருக்கு. AND கேட். நெக்ஸ்ட் S1 S0 I3 ஜாயின் AND கேட். அப்புறம் என்ன செய்யணும்? இந்த 4 AND கேட்டையும் இந்த 4த்துக்கும் ஒரு OR கேட்டை கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? கரெக்ட். OR கேட் போட்டுருங்க. இவர் தான் Y. ஓகே. அப்புறம் அந்த இன்டர் கனெக்ஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி போல்டா ஒரு டாட் வச்சிருங்க. இன்டர் கனெக்ஷன்ஸ். ஓகே, முடிச்சாச்சா? ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இது என்ன கஷ்டமா இருந்ததா? ரொம்ப ஈஸி. அசால்ட் ஆரம்பிக்கும். ஓகே. Okay, done. See you in next class. Bye. Have a nice day.